தரையும் நெடுங்கும் தை மாத குளிர்காலத்தில் தகத்தகாய உணர்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நூறாண்டு பேசுகிற அம்மாவின் ஈராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டமாகவும் வெள்ளாட்டின் தலையை காட்டி ஓநாயின் கரியை விற்கிற கள்ளிமுள் நெஞ்சம் கொண்ட கயவன் கருணாநிதியின் முகமூடியை கிழித்தெறிவதற்காகவும் மிகுந்த எதிர்பார்ப்போடு வடிவமைக்கப்பட்டிருக்கிற மாநாடு நிகர்த்த மகத்தான பொதுக்கூட்ட நிகழ்வின் வணக்கத்திற்குரிய தலைவர் தஞ்சை வடக்கு மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயலாளர், நெஞ்சை அள்ளும் தஞ்சையின் சட்டப்பேரவை உறுப்பினர், தரணி போற்றுகிற தங்கத்தாரகை, விரல் நீட்டுகிற இடத்தில் விளையாட்டி பகை முடிக்கிற பந்தய குதிரை அண்ணன் ரங்கசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வசந்தத்தின் தூதுவனாக இருந்து வண்ண தமிழில் எண்ணமெல்லாம் இனிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கிற திருவையாறு ஒன்றிய கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயலாளரும் ஒன்றிய துணை பெருந்தலைவராகவும் இருந்து மக்கள் தொண்டாற்றி வருகின்ற அன்பிற்கினிய நண்பர் இளங்கோவன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடமையாற்றி இருக்கின்ற காலத்தின் படிக்கட்டில் கல்வெட்டாய் எழுந்து நிற்கின்ற திருமுறை தலங்களில் திசைகளின் கவனத்தை கவர்ந்த திருவையாற்றில் சட்டப்பேரவை உறுப்பினராக உங்களால் மகுடம் சூட்டப்பட்டிருக்கிற மக்கள் தொண்டர் பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய அண்ணன் ரத்னசாமி அவர்களே, பாபநாசம் ஒன்றிய கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயலாளரும் பாபநாசம் வரலாற்றில் தேசிய கட்சியின் கையில் காலம் காலமாக இருந்த பாபநாசத்தை திராவிட இயக்கத்தின் கையில் கொண்டு வந்து வருகின்ற வரலாற்று மாற்றத்தை எழுதி காட்டியிருக்கிற ஆற்றல் மிகுந்த அண்ணன், உப்பை காட்டிலும் எளிய உயர்ந்த மனிதன் அண்ணன் துரைக்கண் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கு வருகை தந்த தஞ்சை வந்த என்னை தெற்கு மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டுவிட்டு மாவட்ட செயலாளர் ரங்கசாமி அவர்களும் அண்ணன் துரை கோவிந்தராஜன் அவர்களும் புறப்படுவதற்கு காலதாமதமாகிவிட்ட நிலையில் என்னை உங்கள் வாசலுக்கு அழைத்து வந்திருக்கின்ற என் நெஞ்சம் நிறைந்த நண்பனும் கோவில் நகரம் என்று பேசப்படுகிற குடந்தை நகர கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயலாளரும் என் பாசத்திற்குரிய நண்பனுமான ராமநாதன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் மதிப்பு